இரண்டாவது நோவா. நான் ஒன்று மட்டும் சொல், நோவா. எல்லாருக்கும் நோவா கதை தெரியும் பழைய ஏற்பாட்டில். அவர் ஒரு கடவுளின் மனிதர். அவருடைய குடும்பம் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தது. ஆனால் அவரை சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் பாவத்தில் இருந்தார். எனவே கடவுள் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார். நிறைய அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லப்பட்டது, எதையும் காதல் வாங்கல. அதனால என்ன பண்றாங்க, நோவாவுக்கு அறிவுரை சொல்லி ஒரு பெட்டகம் செய்து நோவாவை பெட்டகத்துக்கு அனுப்பிட்டு மழை வந்து எல்லாரும் அடிச்சுட்டு போயிடுச்சு. விவிலியம் சொல்லுகிறது, வெள்ளம் வந்து அடித்து செல்லப்படுகிற வரை அந்த மக்கள் எதையும் உணராமல் இருந்தார். அவர்கள் காது மந்தமாகி இருந்தது, உள்ளம் மழுங்கி போயிருந்தது. எனவே வெள்ளம் வந்து அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டார். நோவாவும் விழிப்போடு இருந்த அவரது குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இதுதான் உதாரணம், நாம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய உதாரணம். இந்த உலக கவலைகளினால், இந்த உலக மாயைகளினால் நமது உள்ளம் மழுங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று 2ஆம் வாசகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டது. நீங்கள் விழித்தெழுகிற நேரம் வந்து விட்டது, ஊழியல்பின்படி வாழாதீர்கள், மாறாக கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். Put on Christ, கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். வெறும் ஆடை அல்ல, கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விடுங்கள். களியாட்டம், குடிவெறி, கூடாவொழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போம். தீய இச்சைகளை நாட்டம் கொடுக்காமல் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த பழக்கங்கள் எல்லாம் ஊனியல்பின் செயல்பாடு, இந்த உடலின் செயல்பாடு. அதை குறைத்து, அதை தவிர்த்து ஆவியின் செயல்பாடுகளுக்குள்ளாக வந்தால் கிறிஸ்துவை அணிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் கிறிஸ்துவை சந்திக்க முடியும். இந்த ஊனியல்பின் செயல்களோடு உன்னதமான கிறிஸ்துவை சந்திக்கவே முடியாது. ஒரு பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துட்டு வந்தார். பிச்சை பாத்திரத்தை கையில், ஒரு அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க, சாப்பாடு போடுறது. பிச்சை பாத்திரத்தை கையில் ஏற்றுறாரு, சாப்பாடு போட்டு போயிருக்கணும். சாப்பாடு போடாம அந்த அம்மா அப்படி நின்றுனே இருக்கிறாங்க. பிச்சைக்காரர் கேட்கிறாரு, ஏப்பா சாப்பாடத்தை கையில் வச்சுக்கிறே, போடு, நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன், உன் பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் பாரு, அந்த பாத்திரம் ஓட்டியா, நான் போட்டேன்னா கீழே அந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் செலுத்து, அப்புறமா போடுற சாப்பாடு.